ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான ஹோம்மேட் ராகி ஹெல்த் மிக்ஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த ராகி பவுடரை வச்சு நீங்கள் சூப்பரான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் இன்றைக்கி ராகியை நல்லா முளை கட்டி வச்சு தான் செய்ய போகிறேன். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். மெயினாக இது ஒரு வயசான குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம். இது ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய ஒரு ஹெல்த் ட்ரிங்க் தான். அதனால தான் இது குட்டீஸ்க்கெல்லாம் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. வாங்க இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த ராகி மிக்ஸ் செய்ய 300 கிராம் அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன். ஒரு வாட்டி நல்லா களைஞ்சிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 10லேருந்து 11 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் ராகி நல்லா முளை கட்டி வரும். இது நல்லா நான் ஊறினதுக்கு அப்புறமா சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு எடுத்திருக்கேன். ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தை நீங்கள் தண்ணியில் நனைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இந்த கிளாத் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்ல, நீங்கள் எந்த காட்டன் கிளாத்தாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளேட்டை கவர் ஆகிற மாதிரி நல்லா விரித்து விட்டுருங்க. கிளாத்தில் கொஞ்சம் ஈரப்பசவு இருக்கணும், ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ராகியை இந்த பிளேட்டில் கொட்டிடுங்க. கிளாத் ட்ரையாக இருந்தால் சீக்கிரம் வறண்ட மாதிரி ஆகிடும். அதனால தான் கிளாத்தில் ஈரப்பசவு இருக்கணும்னு சொல்கிறேன். அப்புறம் இந்த கிளாத்தை 4 சைடும் ஈவனாக முடி போடுற மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ராகியோட கேப்பே இருக்கக்கூடாது. கேப் இல்லாத மாதிரி நீங்கள் கையில் பிடிச்சிக்கோங்க. இப்போது நல்லா டைட்டாக ஒரு 2 சுற்று சுற்றுங்க. நீங்கள் சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு ராகியை எடுத்திருந்தாலும் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக சுற்றுறதுனால எக்ஸஸ் தண்ணியெல்லாம் அந்த பிளேட்டில் வந்துடும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குது அப்படின்னு. இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம சுற்றி வச்சுருக்கோம்ல அந்த ராகியை இது இப்படி திருப்பி வச்சுருங்க. இது ஒரு 15 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க. நான் இது ஒரு நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் தான் எடுக்க போகிறேன். அப்போ தான் ராகி நல்லா முளை கட்டி வரும். நீங்கள் இப்போ ஒரு 15 மணி நேரத்துலேருந்து 16 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. இது நல்லா முளை கட்டி வந்திருக்கும். இப்போ இது நம்ம வெளியே எடுத்துடலாம். இதை நீங்கள் மெதுவாக அப்படியே ஓப்பன் பண்ணுங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் ராகி நல்லா முளை கட்டி வந்திருக்கு. ஒயிட்டாக தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி ராகி நல்லா முளை கட்டி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு 2 மணி நேரத்துக்கு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். ராகி ஒன்று ஒட்டாமல் இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். இது நல்லா ட்ரையாக இருக்கணும். இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். ஒரு பேன் வச்சுக்கலாம். நம்ம வெயிலில் காய வச்ச ராகியை இந்த பேனில் சேர்த்துருங்க. இதை நல்லா வறுக்கணும். கேஸை நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரே மாதிரி வறுப்படும். இல்லைன்னா சீக்கிரம் கருகின மாதிரி ஆகிடும். இது ஒரு 4 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷம் வறுத்தாலே போதும். ரொம்ப நேரம் வறுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ராகியில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. இந்த ராகியை நீங்கள் டெய்லியும் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு போன் வெயிட் அதிகமாகும். உடம்புல இருக்க ஹீட் எல்லாம் இது குறைக்க உதவும். அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்பு சக்தியை இது அதிகப்படுத்தும். ஸோ அதனால தான் இது அதிகமாக குட்டீஸ்க்கெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ராகியை வறுக்கும்போது ஒரு நல்ல மணம் வரும். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் ராகி வறுபட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க.
பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுபடணும். 4 நிமிஷம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. இதில் வந்து நான் ஒரு 6 ஏலக்காய் வந்து உள்ளே சேர்த்துறேன். இது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம அதை அரைக்க முடியும். ஏலக்காய் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளேவருக்காக தான் வந்து நான் உள்ளே சேர்க்குறேன். இப்போது நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைப்பட்டுருச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். உங்களுக்கு தொட்டாலே தெரியும், பருபருன்னு இல்லாமல் நைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிடுங்க. நம்ம ராகியை வறுத்து அரைச்சதுனால இது சீக்கிரமாக கெட்டு போகாது. 1 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட ராகி ஹெல்த் மிக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது குட்டீஸ் மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கு கூட நீங்கள் டெய்லி கொடுக்கலாம். நீங்கள் கடையில் போய் ராகி ஹெல்த் மிக்ஸ் வாங்குறதுக்கு நம்ம வீட்லேயே சூப்பராக இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கொங்கு டேஸ்டி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.